இந்த இடத்துல பாருங்கள், கோழி அப்படியே இப்போ தான் குத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கெட்டை வெட்டுவாங்க. யாருக்காக பாருங்க, அவர் தான் மாசி பெரியண்ணா சாமி. அங்கேருந்து அப்படியே வந்திருக்கோம் அந்த பக்கமாக. கொல்லி மலையவே கட்டி காக்கும் கொல்லி பாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட டாப் பீக்கில் நிற்கிறேன் பாருங்கள். எனக்கும் கீழே தான் கொல்லிமலை இருக்குது. அப்படியே மாசி பெரியண்ணா மேலே நம்ம வந்து பாரத்தை போட்டுட்டு நம்ம இன்றைக்கி எட்டுக்கை அம்மன் நோக்கி பயணம் மேற்கொள்ள போகிறோம். எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், கோழி அப்படியே இப்போ தான் குத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கோழியை குத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே பூசணிக்காயை குத்தி வச்சுருக்காங்க. கோவிலுக்கு ஒரு 11:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம வந்து இப்போ எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு எத்தனை மணிக்கு போவோன்னு தெரியல, எப்படி போக போகிறோன்னு தெரியலை. இந்த அமானுஷ நிறைந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே நான் எப்படி தன்னந்தனே இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சேன்னு என்னால் இது வரைக்கும் நம்ப முடியலைங்க. ஆனால் மாசி பெரியண்ணா மேலே இருந்த நம்பிக்கையில் அவர் மேலே பாரத்தை போட்டு நான் மட்டும் தன்னந்தனே காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாசி பெரியண்ணா கோவிலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டு வழி பயணத்தை ட்ரை பண்ணாதீங்க. இந்த இருக்கு பாருங்கள் புத்து. எனக்கு பின்னாடி வந்து புத்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த புத்துவிலேருந்து நம்ம வந்து இப்படி போகணும். இப்படி போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக போகணும். ரைட் ஹேண்ட் சைடு போனால் அந்த ஊர் பாதை போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போயிடலாம். பெரியண்ணா மேலே வந்து பாரத்தை போட்டு வந்தரலங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ தான் எனக்கு வந்து மூச்சே வந்துச்சு. ஏன்னா ரொம்பவும் பயத்தோடு வந்தேன், எங்கே ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. நல்ல வேலை பக்தர்கள் மக்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இப்போ தெரியுது மாசி பெரியண்ணா யார், எட்டுக்கை அம்மன் யாருன்னு. ஓம் நம சிவாய. ஓகே, என்னன்னா அங்கே போகிறது தான் பிளானு. நாங்கள் இங்கே வந்து ஒரு சாயம் பண்ணதுனால இங்கே அங்கே போகக்கூடாதுன்ட்டாங்க. வேறு வீட்டுக்கு போகணுன்ட்டாங்க. அதனால கிளம்பிட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் காலையில் அங்கே போய்ட்டு வந்துடணும். மக்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால் அந்த ஊருக்கு போகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாதையில் போனோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையில் போயிட்டாங்க, அந்த ஊர் கிராமத்துக்கு போகிறாங்க. நம்ம வந்து இந்த பாதையில் போய்ட்டு அந்த அருவி இருக்குல்ல, அங்கே மாசில அருவி, அதில் வந்து கடந்து நம்ம வந்து இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகணும். இல்லை நம்ம வந்து சொன்ன அந்த அருவி இங்கே இருக்கு பாருங்கள், மாசில அருவி. இந்த அருவியை கடந்தால் நம்ம வந்து அப்படியே போகணுங்க. அப்படியே மலை ஒட்டியே அப்படியே போனால் எட்டுக்கை அம்மன் கோயில் வரும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் பின்னாடி இருக்கிறது தாங்க மாசில அருவி. அந்த அருவி தாங்க அங்கே போகுது. அங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கேயே மாசில அருவியை பார்த்துட்டோம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சு. ஏன்னா போன வருஷம் வந்ததா, அது எப்படின்னு தெரில. முயற்சி பண்ணி போயிட்டுருக்கேன். என் கூட வந்தவங்களும் போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா மறைஞ்சிட்டார். ஆனால் அவர் யாருன்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு வழி பயணம் ஆரம்பம். படிக்கிட்டு போட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா. இப்படி தாங்க வந்தோம். அங்கே பாருங்கள், தண்ணி வரத்துக்கு வந்து பைப் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பின்தொடர்ந்து வந்து அப்படியே போவோம். நம்ம இப்போ வந்து அந்த மலை மேலேருந்து இறங்கி இந்த பாதையில் வந்தோம். இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாதை பிரியுது, இங்கே ஒரு பாதை பிரியுது, இங்கே ஒரு பாதை பிரியுது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சாமி இருக்குது பாருங்கள், சூளம் வச்சு. நம்ம வந்து கிராமத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆள்லாம் கட்டிருக்கு பாருங்கள், ஆள்லாம் மேயுது பாருங்கள். இது எந்த ஊர்? கிழக்கு வளவு. எட்டுக்கை அம்மன் கோயில் எப்படி போனோம்? உன் பேர் என்ன? ஹேமத். உன் பேர்? புவன். என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களான்னு கேட்டேன். எத்தனை படிக்கிறீங்க? சரி ஓகே, பாய்.
அப்படியே அந்த குட்டீஸ்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழி மாறி போயிட்டேன். அந்த பாட்டிக்கிட்ட நான் வழியை கேட்டேன், ஆனால் அவங்க வழியை சரியாக சொல்லலை. ஆனால் போன வருஷம் வந்தப்போ எனக்கு இந்த வழி தெரிஞ்சதுனால நான் யோசித்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பாதையில் போனோம். இது இந்த பாதை வந்து இந்த வீட்டுக்கு போகிற பாதை, அதனால் நம்ம வந்து இப்படி தான் போகணும். பாருங்கள் வீடெல்லாம் வந்துச்சு பாருங்கள், நிறைய வீடு இருக்குங்க. மேலேருந்து பார்த்தா முதல் கிராமம், இன்னும் 2வது கிராமம் போகணும். 2வது கிராமம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் 8 கிராமம் கோயில் வரும். தெரியுது பார்த்தீங்கன்னா கோயில் இங்கே என்னங்க வந்துருக்கோங்க. இன்னும் போகணுங்க, இன்னும் வந்த தூரத்தோடு அதிகமாக போகணும். நம்ம வந்து மேலேருந்து பார்த்த முதல் கிராமம் இப்போ நான் நிற்கிறதுங்க. அடுத்து நம்ம 2வது கிராமத்துக்கு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே இருக்குது. நம்ம வந்து இப்படியே போனோம். இப்படியே போய்ட்டு அந்த 2வது கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் தான் 8 கிராமன் கோயிலுக்கு போக முடியும். ஆனால் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பசிக்குது. இப்போ வந்து கடைங்களும் எதுவுமே இல்லை, டீ கடை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு டீ கடை தான் நாங்கள் குடித்தோம் போன வருஷம். டீ சாப்பிட்டு அப்புறம் கோயிலில் 8 கிராமன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன். ஓகே மகளே, இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:20, அரை மணி நேரம் இப்போ அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு அப்பா, சரினா கேட்டுங்க. அதே கீழே எவ்வளோ ஒரு அமர் இருக்குங்க. இந்த இடம் அப்படியே ஏதோ பாய்ச்ச மாரி இருக்குது பாருங்கள். நடந்து வந்தோம்லங்க ரோடு பாதை, அந்த ரோடு பாதையிலேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணால் இந்தமாரி ஒரு ஏரி ஒன்று வருது. அந்த ஏரியிலேருந்து அப்படியே நேராக போக சொல்கிறாங்க. அதான் போய்ட்டுருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கருப்பு சாமி கோயில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்ன விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அப்படியே எந்த பக்கம் போகணும்னு தெரியல, இப்படி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். வாங்க, சுற்றி வருத்தாக இருக்குது. எந்த பக்கம்தான் போகிறதுனே தெரியல. மயில் எங்கே பாருங்க, மயில் அப்படியே கிட்டேயே நிற்கிச்சுங்க. அந்த பாருங்க ஓடுது. நான் நேராக போனுங்க. ஒரு வயசானவர் வந்து சொல்கிறாரு, 2 சடையர் வந்தாங்களா பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். நீ எதில் வந்த? பஸ்ஸில் நான் வந்தேன். பஸ்ஸில் இறங்கலையா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் மாசி பிறனை கோயிலேருந்து நடந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொல்கிறாரு, ஐயோ சரிப்பா போப்பா அப்படிங்கிறாங்க. அவனை பாருங்கள் எவ்வளோ தூரம்னு அந்த இடம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வரேன். இங்கேயே பாதையில் எப்படி போகுதுன்னு தெரில. தெரிஞ்ச அளவுக்கு போவோம் மக்களே. அதாங்க கோவில், 8 கிராமன் கோவில். வந்துட்டோம். கிட்டத்தட்ட 12:40க்கு கிளம்பணும். 1:02, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நடந்தே வந்திருக்கோம். வாங்க, இந்த இருக்க பாருங்க பாதை. சவுண்டு கேட்குதுங்களா? மணி அடிக்கிற சவுண்டு, அதுதான் கோவில். கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 50 அடி தான் கோயில். பாருங்கள், இது வந்து கோயிலில் மண்டபம். நான் இருக்க பாருங்க கோவில். கோவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இவங்க வந்து யாருன்னு தெரிலங்க. இவங்க வந்து 8 கிராமன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 8 கை அம்மன் இருக்காங்க. மேலே போனால் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை இருக்காங்க. காட்டுறேன். என்னோட இடது பக்கத்தில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். இவங்க வந்து யாருன்னு தெரில. இங்கே வந்து சூழலாம் வச்சு வழிபடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து கிடா வெட்டுவாங்க. விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து கிடா விட்டுருக்காங்க.
கொல்லிமலையவே கட்டி காக்கும் கொல்லி பாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் வந்து எது நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். வாங்க. கோவிலுக்கு முன்னாடியே பாருங்கள் விநாயகர் வந்திருக்காரு. விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படியே போய்ட்டு எட்டுக்கை அம்மனை பார்க்க முடியும். எட்டுக்கை அம்மன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சாமி இருக்குதுங்க. இந்த இடத்துல கட்டிருக்காங்களா பூட்டு இந்தமாரி தகடு எல்லாமே. இது வந்து வேண்டுதலுக்காக கட்டி வைக்கிறது. அவங்க வந்து வேண்டுதலுக்காக கட்டி வச்சுருக்காங்க. வேண்டுதல் நடந்ததுன்னா இந்த மாதிரி வந்து மணிகள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் சேவல். சில பேர் வந்து சேவலை வந்து அறுத்து கொடுக்குவாங்க. சில பேர் வந்துட்டு உயிரோடு விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துணிங்கள்லாம் இறக்கி வச்சுருவாங்களா. எதுக்காகனா பிரிஞ்சவங்க 2 பேர் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து துணிகளை இந்த சூளத்தில் வந்து கட்டிட்டு போனால் அவங்க வந்து இணைஞ்சிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் கோயிலில் வந்து வழங்கப்படுது. இப்போ நம்ம பார்க்குறவங்க தாங்க ஒட்டுமொத்த கொல்லிமலையுமே கட்டி காக்கிற கொல்லி பாவைன்னு அழைக்கப்படுற எட்டுக்கை அம்மன். உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல்னு எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு உடனே கிளம்புவாங்க. இந்த அம்மன் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்குறாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன். நீங்கள் என்ன நம்பி இந்த கோவிலுக்கு வாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க. யாருக்காக பாருங்க, அவர் தான் மாசி பெரியண்ணா சாமி. அங்கேருந்து அப்படியே வந்திருக்கோம். அந்த பக்கமாக அப்படியே வந்திருக்கோம். 2 ஊர் தாண்டி வந்திருக்கோம் நடந்து. நம்மளோட பயணம் காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 3 மணி ஆகுது. நம்மளோட பயணம் வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. நம்ம அடுத்த ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த ஒரு கொல்லிமலை பயணத்தை நம்ம முற்றிலும் வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஏன் கூட வரணுன்னா நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம இன்றைக்கி இந்த கொல்லிமலை கொல்லி பாவைங்கிற எட்டுக்கை அம்மனை நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வீடியோ வந்து என் பண்ணுறேன்.